ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு சூப்பரான கடைக்கு போய் நம்ம வந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ கம்ப்ளீட் வ்ளாகும் வந்து என்ன ஹோட்டல், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம், அதுவும் வந்து காலையிலே வந்து உங்களுக்கு நான்வெஜ்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹோட்டலுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ கம்ப்ளீட் வ்ளாகும் வந்து அந்த ஹோட்டல் பற்றி தான் இருக்கும் போது, ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாங்கள் இன்றைக்கி போகிற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட தமிழ்நாடு ஸ்டைல் ஹோட்டலுக்கு தாங்க வந்து போகிறோம். நிறையா தமிழ்நாடு ஸ்டைல் ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பட் நிஜமாகவே இந்த ஹோட்டலில் இருந்த டேஸ்ட் மாதிரி எந்த ஹோட்டல்லையும் நாங்கள் இது வரைக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸே வந்து பண்ணலை. இது வந்து ஜெயா, இது வந்து சத்யா. ஸோ சத்யா, வித்யா, அதுக்கப்புறம் நந்தினி, ஜெயா எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த ஹோட்டல் வந்து போகிறோம். இந்த ஹோட்டலை வந்து எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஜெயா. ரொம்ப நாளாக வந்து இந்த ஹோட்டல் வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. எஸ், நாங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. எந்த ஹோட்டலுங்கிறத வந்து போய் பார்த்துடலாம். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பார்க்கலாம். வாங்க. வந்து இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து க்ரீன் ஹவுஸ்க்கு, கஹானி ரெஸ்டாரண்ட்க்கு பேக் சைடில் இருக்கிற தமிழ் சுவை ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்து போயிடலாம். ஃபுட்டெல்லாம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணலாம், ரிவ்யூ கொடுக்கலாம். பை. பொதுவாகவே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாவே இட்லி, தோசை, பொங்கல், வடை அப்படின்னு சொல்லி நம்ம மேக்ஸிமம் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் தான் வந்து சாப்பிட்ருப்போம். பட் இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டியே நான்வெஜ். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து நான்வெஜ் வந்து இருக்கிற ஹோட்டல்ஸ் வந்து கவுண்டபிள் தான் நம்ம சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் இருக்கும். அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஜென்ரலாகவே நான்வெஜ் ஹோட்டல்ஸ்லாம் வந்து போனோன்னா நம்மளோட ஹோம் ஃபுட், அதாவது நம்ம ஊர் ஃபுட்டு மாதிரி டேஸ்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லா ஹோட்டல்லையும் நமக்கு வந்து அப்படி கிடைக்காது. ஸோ இந்த ஹோட்டலில் இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ஷுவராக வந்து நான் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து இப்போ ஹோட்டல். உள்ளே வந்து மேலே வந்து வந்தாச்சு. டைனிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக லைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி வேணும்னா ஹோம் டெலிவரி எல்லாமே அவைலபிள். ஸோ ஃபைனலி எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் செட் ஆயாச்சுங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒன் பை ஒன்னாக வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போது எங்களோட ஃபஸ்ட் ஐட்டம் வந்து வந்துடுச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கறி தோசை. இது வந்து சிக்கன் கறி தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், மட்டன் கறி தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சிக்கன் கறி தோசை வந்து வந்துடுச்சு. ஸோ ட்ரை பண்ணட்டும், எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட்லாம் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, டேஸ்ட் எப்படிங்க இருக்குது? இந்த கறி தோசை வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கறி தோசை. ஸோ சிக்கன் கறி தோசை, மட்டன் கறி தோசை வந்து சத்யான் வித்யா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இடியாப்ப கொத்து, இது வந்து ஜெயா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷுங்க. உங்களுக்கு கொத்து ரொம்ப பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா போட்டி. காலையிலே வந்து போட்டியெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோ யம்மியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க டேஸ்ட்டை. மதுரையில் இருக்கிறவங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோனார் கடை போட்டி, அதாவது குடல் குழம்பு, குடல் கறியெல்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த டேஸ்ட் வந்து நம்ம எக்ஸாக்ட் அந்த டேஸ்ட் இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் வந்து அந்த டேஸ்ட் மாதிரியே தான் வந்து பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட் வந்து இடியாப்பம் பாயா. ஸோ இந்த பாயா பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப காரம்லாம் இல்லை, பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா. காலையிலே கொத்து பரோட்டா, போட்டி எல்லாம் செமையாக வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். எல்லாமே வந்து காலி பண்ணிட்டோம். ப்ரைஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ரீசனபிளான ப்ரைஸ் தான். இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொத்து பரோட்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க. பட் பீஃபு, அதுக்கப்புறம் வந்து பீஃபு, ரேபிட்டு, அதுக்கப்புறம் வந்து வேறு நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நான்வெஜ்லாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடையாது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன், மட்டன், சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ நானும் வந்து பாயாலாம் நல்லா சாப்பிட்டு சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. ஃபுட்டை வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இவ்வளோ யம்மியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ட ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு. இது வந்து ஹேண்ட் வாஷ் ஏரியா, இதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு.
அந்த ஓல்ட் ஸ்டைலில் வந்து வச்சுருந்தாங்க. அது எல்லாமே சூப்பர். ஸோ இப்போ எல்லாம் ஃபைனலாக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் காஃபி இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் தோணுச்சு எனக்கு. ஃபைனலி வந்து தமிழ் சுவையில் வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இங்கே என்னென்னலாம் வந்து ஃபுட் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து போடுவாங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ப்ளஸ் நான் என்னோடய ரிவ்யூவும் நான் கண்டிப்பாக வந்து இந்த ஃபுட்டுக்கு வந்து ரேட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணுற பர்சன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா உங்கள் பேர்? என் பேர் சுல்தான் அலி. ஓகே. ஸோ நீங்கள் இங்கே இந்த ஹோட்டல் இப்போ எவ்வளோ நாளாக இங்கே இருக்காங்க? இன்னொரு ஃப்ரான்ச்சைஸியும் இருக்கா? இது மட்டும். ஓகே. ஃபுட் எல்லாமே வந்து நம்ம ஹோம் மேக்கிங் மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து ஓகே. நான்வெஜ் இருக்குது, வெஜிடேரியன்ஸ் இருக்குது. இல்லை நாங்கள் நிறைய ஹோட்டலில் இது வரைக்கும் நான்வெஜ் வந்து நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுவோம். காலையில் வந்து நைட் வரையுமே எனி டைம் கேட்டால் நீங்கள் நான்வெஜ் போட்டி லிவர் சிவரொட்டி நம்ம மட்டனில் இருக்குது, பாயா இருக்குது, இடியாப்பம் பாயா எல்லா ஐட்டமும் உங்களுக்கு காலையில் நைட் வரைக்கும் உங்களுக்கு எப்போ கேட்டால் கிடைக்கும். ஓகே. நீங்கள் இங்கே ஸ்பெஷல் ஐட்டம்னா எது வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவீங்க? நான்வெஜ் ஸ்பெஷலாக இருக்கும். லிவர், மட்டன் போட்டி, மட்டன் பாயா, இடியாப்பம் பாப்பா அந்த மாதிரி இருக்குது. ஈவினிங்கில் டின்னரில் வந்து காம்போ ஐட்டம் இருக்குது. போட்டி, பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி காம்போ இருக்குது. மத்தியானத்தில் லஞ்ச் வந்து பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. வீக்கெண்ட் வந்து ஃப்ரைடே அண்ட் சண்டே வந்து சீரசம்பா அம்பூர் மட்டன் பிரியாணி கிடைக்கும். நார்மல் டெய்லி வந்து உங்களுக்கு வந்து பாஸ்மதியில் சிக்கன் பிரியாணி இருக்குது, ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி இருக்குது, ப்ரான்ஸ் பிரியாணி இருக்குது, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹோம் டெலிவரியும் இருக்குது இல்லையா? ஹோம் டெலிவரி இருக்குது, ஆன்லைன் டெலிவரி இருக்குது. ஓகே. ஆன்லைன்னா என்னென்ன மாதிரி ஆப்ஸில் வந்து? ஸ்மைல்ஸில் இருக்குது, நூன் இருக்குது, கரீன்ஸ் இருக்குது. ஓகே. ஸ்மைல்ஸில் வந்து ஏதாவது ஆஃபர் டிஸ்கவுண்ட் இருக்கா? 30% ஆஃபர் வரும் ஸ்மைலில். ஸ்மைல்ஸில். ஓகே. ஸோ இது மற்ற நேரம் வந்து வெஜிடேரியன்னா என்னென்ன வந்து இருக்கு? உங்களுக்கு வந்து கோபி ஐட்டம் கிடைக்கும், பன்னீர் இருக்குது, மஷ்ரூம் இருக்குது. ஓகே. வெஜ் குருமா இருக்குது. நம்ம ஸ்பெஷல் வந்து வெஜ் குருமா, சப்பாத்தி வெஜ் குருமா, பரோட்டா வெஜ் குருமா, ஈவினிங் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே. ஓகே. மார்னிங்லேயும் இடியாப்பம் வெஜ் குருமா கிடைக்கும், எக் மசாலா கிடைக்கும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த ஊருன்னா? நான் வந்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை. ஓகே. ஸோ இப்போ ஃபுட்டு வந்து இங்கே குக் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ஊர் ஸ்டைலாக? தமிழ்நாடு ஆளுங்க தான் எல்லாமே. தஞ்சாவூர், ராம்நாடு இந்த மாதிரி உள்ளவங்க தான். ஓகே. 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 ஸோ தேங்க்யூ அண்ணா. ஹோட்டல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு டேஸ்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. மார்னிங்ல உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணி தருவோம். எல்லாமே நீங்க ஆர்டர் பண்ணி எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம ஆர்டர் பண்ண? டெய்லி ரொம்ப ஃப்ரெஷ் தான். ஓகே. எல்லாமே வந்து ஃப்ரெஷ் தான். இந்த ஃப்ரோசன் ஐட்டம் கிடையாது. எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ் ஐட்டம் தான். ஓகே. மட்டன் எல்லாமே. ஸோ காஃபி டீயில் வந்து எது வந்து இங்கே நல்லா இருக்குது, டீ இருக்குது. ஓகே. அது ரெண்டு மட்டும்தான். ரோஸ் மில்க் அந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ பீஃபு அதெல்லாம் கிடையாது இல்லையா? ப்ரான்ஸ்லாம் இருக்குல்ல? சீ ஃபுட். ஓகே. ஓகே. ஓகே அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஓகே. தமிழ் சுவையோட ரிவ்யூ எல்லா ஃபுட்டும் எப்படி இருந்துச்சுன்னு இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். ஸோ எப்படிங்க இருந்துச்சு? எல்லா சுவையும் தமிழ் ரெஸ்டாரண்ட்டோட சுவை. இப்போ வெயிலாக இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வெயிலாக இருக்கு, ரொம்ப வெயிலாக இருக்கு. ரிவ்யூ சொல்லணும்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு? ரொம்ப வெயிலாக இருக்கு. சொல்லுங்க ஃபுட்டை பற்றி. ஃபுட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஃபுட்டு ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நல்லா ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும். எது வந்து ரொம்ப ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா கறி தோசை. கறி தோசை வாஸ் ஃபேண்டாஸ்டிக். போட்டி அது மாதிரி தான் டேனே. போட்டி ரொம்ப சாஃப்டாக அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு குக் பண்ணி டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. நாட் டூ ஸ்பைசி, நாட் டூ லெஸ், மீடியமாக, வெரி ஆயிலி லெஸ்ஸாக இருந்தது. ஸோ எல்லாரும் மஸ்ட் ட்ரை தமிழ் சுவை. ஓகே. பாருங்க, இது வந்து ஜெயா. கோ அண்ட் ட்ரை. ஆமாம். ஸோ சூப்பர் ஃபுட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. காலையில் ஒரு நான்வெஜ் விருந்து. ஸோ யாராவது ஆமாம் நான்வெஜ் விருந்து சாப்பிடுங்க, தமிழ் சுவைக்கு போங்க. தமிழ் சுவைக்கு போங்க, எல்லோரும் சாப்பிடுங்க. சீக்கிரமாக அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு காலையில் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆமாம்.
காலைல சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் நைட்டு சாப்பிட்டா போதும், நடுவில்லாம் உங்களுக்கு பசிக்காது, அவ்வளோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக தமிழ் சுவை வந்து வாங்க. க்ரீன் ஹவுஸுக்கு பேக் சைடு, க்ரீன் ஹவுஸ்க்கு பேக் சைடு, அதாவது அந்த கஹானி ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பேக் சைடு இருக்குது. ஸோ எல்லோரும் வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் சுவைக்கு. நம்ம இன்னும் வளர்ப்போம், ஃப்ரான்ச்சைஸிலாம் எடுக்க சொல்லுவோம். ஓகே, பை பை. பை. ஹாய் வித்யா. வித்யா செப்பல் வித்யா 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 வணக்கம். எப்படி சாப்பிட்டீங்கங்க? ஐயோ நல்லா இருந்துச்சாங்க ஃபுட்டு? நீங்கள் சாப்பிட்டதுல எதுங்க பிடிச்சது? அப்புறம் எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 4.8 out of 5. வெரி குட், வெரி குட். அந்த பாயிண்ட் வந்து காஃபி கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரைட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, அது ரொம்ப இல்லைன்னாங்க, அதனால அந்த ரேட்டிங் நாங்கள் கம்மி பண்ணுறோம். சத்யபிரியதர்ஷினி வித்யா சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணது காஃபி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் ரேட் வந்து போய் திருடி சாப்பிட்டேன். ரைத்தாலையும் உப்பு இருந்துக்கலாம், நீங்கள் சொன்னீங்க. ரைத்தாலையும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். அப்படி இல்லை, தட்டு தட்டாக போய் சாப்பிட்ட ரைத்தாவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒன்றே ஒன்று வந்து காஃபி, அது ஒன்றே ஒன்று தான். ஸோ அது ஓகே, பரவாயில்ல. பட் சூப்பராக இருந்துச்சு ஃபுட் எல்லாமே. ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் சுவை வந்து வாங்க, ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது அபுதாபியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ் சுவையில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சூப்பராக நான்வெஜ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, bye bye.